எக் லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 5 முட்டை வேக வச்சு துருவி வச்சுக்கோங்க, ப்ரெட் க்ரம்ஸு, கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. ஒரு பாத்திரத்தில் துருவி வச்ச முட்டையை சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்திக்கோங்க. மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பால்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி ரஸ்கில் நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இதே மாதிரியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச உடனே சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ சூடான சுவையான எக் லாலிபாப் ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.